தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கதிர் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிறனால அந்த ஹோட்டலோட ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து கூப்பிட்றதுக்காக போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கதிர்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ள உனக்கு வந்து கல்யாணம் நடக்கணுமா இல்லை கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஜோஷியர் சொல்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஜோஷியர் சொன்னதான் இதுக்குமா நம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கதிரும் சொல்கிறாங்க. உனக்கு இவ்வளோ அசால்ட்டாக தெரியுதுல, உங்கள் அக்காவுக்கும் மாமாக்கும் இந்த மாதிரி தான் ஜோஷியர் சொன்னார், 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு பிரிஞ்சிருக்கணும்னு சொன்னார். ஆனால் அதை கேட்காம ஏர்போர்ட்டுக்கு உங்கள் அக்கா வந்து உங்கள் மாமா கூட போனா அப்படியே போயிட்டா குழந்தைய விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அலறாங்க. நீ இந்த ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணனா என்னை உயிரோடயே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கதிரை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு கதிர் பார்த்தீங்க அப்படின்னா தனத்தோட அத்தையை போய் ஹோட்டலோட ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ இன்வைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த தனத்தை காதலிக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. நீங்கள் வந்து என் மருமகளை விரும்புகிறீங்கன்னு சொல்லிட்டு தனத்தோட ஃப்ரெண்டு எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, ருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால அவங்க கண்டிப்பா தனத்தை கதிர் கூட சேர்த்து வைக்க தான் போறாங்க. ருக்கு பாத்தீங்க அப்படின்னா தனத்தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து தனத்தோட மனசை மாத்தி கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா தனத்துக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.